نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنكم ورضوا عنه صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் இக்காணொளியில் நம்மோடு இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற மகத்தான சாதனைகளை புரிந்த இஸ்லாமிய ஆளுமைகளை பற்றிய இந்த வரலாற்று தொடரில் 65வது நாளான இன்று நபித்தோழர்களில் ஒருவரான முகீரா இப்னு ஷுஅபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக சஹாபாக்களின் வரலாறுகளை வாசிக்கிற போதும் அதை கேட்டறிகிற போதும் நம்முடைய ஈமான் புத்துணர்வு பெறுகிறது. காரணம், யாரோ ஏதோ ஒரு காலத்தில் எங்கோ வாழ்ந்து மறைந்தவர்கள் அல்ல. சஹாபாக்கள் என்பவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமையாய் இருக்க எல்லாம் வல்ல இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் காலத்தில் பிறக்க வைக்கப்பட்டு நபிகளாரை ஈமானோடு கண்ணாலே கண்ட பெருமக்கள் என்பதால் நம் வாழ்வின் எல்லாவிதமான ஏற்ற இறக்கங்களும் சஹாபாக்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது. அந்த வரிசையில்தான் முக்கியமான மகத்தான சாதனைகளை புரிந்தவர்களை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அரபகத்தில் தோன்றிய சஹாபாக்களில் மிக முக்கியமான சஹாபி முகீரா இப்னு ஷுஅபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். தாயிஃபினுடைய சகஃபி கோத்திரத்தை சார்ந்த இவர்கள் தாயிஃபிலேயே பிறந்து தாயிஃபிலேயே வளர்ந்தவர்கள். அதிகமாக இவர்கள் பிரயாணம் செய்வதில் அவர்களுக்கென்று ஒரு ஆர்வம். பெரும்பாலான நாட்களில் அவர்கள் பிரயாணத்திலேயே இருப்பார்கள் என்று அவர்களின் வரலாற்றிலே அறிய முடிகிறது. அரபுலகம் கண்டெடுத்த அறிவு ஜீவிகளில் இவர் ஒருவர் என்று இவரின் அறிவு வளத்தை வியந்து பாராட்டுகிற வரலாற்று ஆசிரியர்கள் உண்டு. மூத்த சஹாபிகளின் வரிசையிலும் இவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட வீரம் செறிந்தவர்கள் மட்டுமல்ல, தக்க சமயத்தில் தந்திர முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் முகீரா இப்னு ஷுஅபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அகழ் போரின் போது இஸ்லாத்திலே சேர்ந்த இவர்கள் நிறைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்கள். சஹாபாக்களின் வரலாற்றை ஆழமாகவும் வெகு நேர்த்தியாகவும் பதிவு செய்கிற அல்லாமா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர்களின் வரலாற்றை நீண்ட வரிகளில் குறிப்பிடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் எங்கள் உயிரையும் தருவோம் என்று கையை வைத்து ஒப்பந்தம் செய்த முக்கியமான ஒப்பந்தங்களில் பைஅத்துர் ரிதுவான் போன்றவற்றில் முகீரா இப்னு ஷுஅபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். யர்மூக் யுத்தக்களத்தில் அல்லது காதிசியாவினுடைய யுத்தக்களத்தில் கருத்து வேறுபாடு உண்டு. இவர்களுடைய கண் போய்விட்டது. அத்தோடு நீண்ட காலம் மார்க்கத்தினுடைய பணிகளை தொய்வின்றி தொடர்ந்த முகீரா இப்னு ஷுஅபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாற்றின் சில பக்கங்களை பார்ப்போம் வாருங்கள். இவர்கள் இஸ்லாத்தில் சேர்ந்தது ஒரு சுவையான வரலாறு. முதல்ல இஸ்லாத்தில் சேர்றப்பவே ஒரு பிரச்சனையோடு தான் வர்றார். அவரே சொல்கிறார் பாருங்க, முகீரா இப்னு ஷுஅபா ரதியல்லாஹு அன்ஹு, நாங்கள்லாம் அல்லாவை மட்டுமல்ல லாத்துங்கிற தெய்வத்தை வணங்கிட்டு இருப்போம். அந்த லாத்தினுடைய சிலைகளுக்கு எங்கள் குடும்பம் தான் எல்லா விதமான சவரச்சனை செய்கிறது, பாதுகாப்பு, பூஜை, புனஸ்காரம். எப்படி காபத்துல்லாவுக்கு நிர்வாகிகள் இருப்பாங்களோ, காபத்துல்லாவினுடைய பொறுப்பாளர்கள் இருப்பாங்களோ, இந்த மாதிரி தெய்வங்களுக்கு சில பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி லாத்து அப்படிங்கிற தெய்வத்துக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு. அந்த மாதிரி நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் சில பேரெல்லாம் இஸ்லாத்தில் சேர்ந்தாங்க. எனக்கு இஸ்லாத்தில் சேர்றது பிடிக்கலை. அதனால் நான் அவங்க கூட போகலை. வெறுத்து போய் இருந்தப்போ தான் எங்கள் கூட பழகிட்டு இருந்தவங்க பனு மாலிக்குன்னு ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்தாய்ங்க திடீர்னு ஒரு டூர் மாதிரி பிறப்பிட்டாங்க. எங்கேப்பா போகிறீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் பக்கத்து நாட்டினுடைய அரசர் முகௌகஸ் அவரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நீண்ட பிரயாணமாக? நானும் வர்றேன். இவருக்கு தான் பிரயாணம் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமே, நானும் வர்றேன் அப்படின்னு அவரும் கிளம்பினார்.
எல்லாமே பனு மாலிக் கோத்திரம் மட்டும்தான் போகிறாங்க. இவர் ஒருத்தர் மட்டும்தான் பனு மாலிக் அல்ல, இவர் பனு சகீஃபில் உள்ளவர். இவர் மட்டும்தான் வேற ஆள், விதிவிலக்கானவர். அப்போ பிறப்புறதுக்கு முன்னாடி போய் இவருடைய சிறிய தந்தை பின்னால் ஃபேமஸானவங்க சஹாபி உர்வத்து பின் மசூத் ரலியல்லாஹு. உர்வத்து பின் மசூத்கிட்ட போய் கேட்குறாங்க, நான் இந்த மாதிரி பனு மாலிக்கெல்லாம் வந்து பக்கத்து நாட்டு அரசர் முகவுகஸை சந்திக்க போகிறாங்க, அவங்க அந்த அரசருக்கு போய் இவங்க இங்கிருந்து அன்பளிப்பெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க எப்போவுமே. அப்போ அந்த அரசர் இவங்களுக்கு எக்கச்சக்கமான ஹதியாவெல்லாம் கொடுப்பாரு, அதையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு டூர் மாதிரி அவங்க கிளம்புறாங்க, நானும் அவங்க கூட போகிறேன்னு போய் சொல்ல அவர் சொன்னார், எப்பா எல்லாம் பனு மாலிக்காக போகிறாங்க, அந்த குடும்பமாக போகிறாங்க, நீ எதுக்கு விதிவிலக்கா அதில் உனக்குன்னு எதுவும் பாதுகாப்பு இல்லை, உன் ஆளுகன்னு யாரும் இல்லை, நீ ஒருத்த மட்டும் போகிறையேன்னு தடுத்தார். அதையெல்லாம் தடைகளை தாண்டி இவர் கிளம்பிட்டார், பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வச்சு கூட போயிட்டார். அவரே சொல்கிறாரு, நீண்ட நாட்கள் பிரயாணப்பட்டு நாங்கள் வந்து இஸ்கந்தரியாவுக்குள்ளே, அதாவது இன்றைய அலெக்சாண்ட்ரியாவுக்குள்ளே போயிட்டோம். போய் அரசரை சந்திக்கிறதுக்காக போனோம். ஃபஸ்ட்டு அவர் சந்திக்கலை, ஆளை அனுப்பிச்சு என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்னன்னு கேட்டு விட்டு இந்த மாதிரி எல்லாம் சொன்ன உடனே அப்புறம் வர சொல்லிட்டார். எங்களை வந்து பக்கத்தில் ஒரு விருந்தினர் இது மாதிரி தங்க வச்சுருந்தார். மறுநாள் காலையில் அரசர் சபையில் உட்காந்த உடனே, சிம்மாசனத்தில் உட்காந்த உடனே எங்களை எல்லாம் வர சொன்னார். வர சொன்ன உடனே இவங்க எல்லாம் போய் என் கூட வந்தவங்க பனு மாலிக் கோத்திரம் எல்லாரும் அவங்க கொண்டு வந்த அன்பளிப்பு, அத்தர், அது இது உயர் ரகமான தானியம், பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அவர் முகவுகஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டார், அரபு நாட்டில் இருந்து நமக்கு இதெல்லாம் வந்திருக்குன்ட்டு. அப்போ மெதுவாக விசாரித்தார், என்னன்னு, அக்குல்லுக்கும் மின் பனி மாலிக், நீங்கள் எல்லாமே பனு மாலிக் தானே, அந்த கோத்திரம் தானே அப்படின்னார். அந்த வகைரா தானே அப்படின்னார். அந்த தலைவராக இருந்தவர், லீடர் மாதிரி இருந்தவர், அவர் சொன்னார், நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம், இந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் எங்கள் குடும்பம் இல்லை, அவர் வேறு ஒருத்தர் எங்கள் கூட வந்திருக்கார், இந்த அவர் தான் அப்படின்னு கையை காட்டினாங்க. யாரை? முகைரத்து பின் ஷுஅபா ரலியல்லாஹு. முகைரா சொல்கிறாரு, என்னை அந்த அரசர் பார்த்த பார்வையே சரியில்லை, என்னை கண்ணியமாகவும் பார்க்கல, ரொம்ப கடுப்பாயிருச்சு எனக்கு. இது என்ன பனு மாலிக்குகளெல்லாம் ஒரு மாதிரி கவனிக்கிறாரு, என்னை ஒரு மாதிரி கவனிக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து ஆட்களை வர சொல்லி அரசர் தன்னுடைய அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்தார் வந்தவங்களுக்கு. எக்கச்சக்கமான அன்பளிப்புகளை கொடுத்தாச்சு. கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கடைசியில் எனக்கும் ஒன்று கொடுத்தாரு, நான் அதை என்னன்னு சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்தார். இப்போ ஹதீஸுகள்லையும் முகைரத்து ஷுஅபா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலையும் எங்கேயுமே வந்து அது இல்லை, என்ன கொடுத்தாங்க அப்படின்னு இல்லை, ஏதோ சொல்ல முடியாத பொருள் போல தெரியுது. அவரே சொல்கிறாரு, எனக்கு ஒன்று கொடுத்தாரு, நான் அதை சொல்ல முடியல. கடைசியில் எல்லோரும் வெளியே வந்துட்டோம், அரசரை எல்லாம் சந்தித்து முடிஞ்சு இப்போ ஊருக்கு திரும்பணும். கடைவீதியில் போய் இந்த பனு மாலிக் கோத்திரத்தார் எல்லாத்தையும் வாங்கினாங்க. கடைவீதியில் கிடைக்கிறது எல்லாம் ஊருக்கு போகிறதுக்காக வேண்டி, வெளிநாடு போயிட்டு திரும்புகிறப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாம் வாங்கினாங்க. குடும்பத்துக்கு எக்கச்சக்கமான பொருள். எங்கிட்ட நான் ஒன்றும் வாங்கவும் இல்லை, அரசர் அவங்களுக்கு கொடுத்த அளவுக்கெல்லாம் எனக்கு கொடுக்கவும் இல்லை. பொண்ணும் பொருளும் நிறைய வச்சுருந்தாங்க, அவங்கெல்லாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் பேசாமையே இருந்தேன். கடைசியாக உயர் ரகமான மது வகைகளையெல்லாம் வாங்கினானுங்க போகிறப்ப குடிக்கிறதுக்காக. வந்து நைட்டு ஒரு இடத்துல தங்கணும், போகிற வழியில் எல்லோரும் குடிக்க ஆரம்பித்தானுங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், மனசுக்குள்ளே ஒரு முடிவு, அதனால் நான் குடிக்கலை. குடிக்காமல் எல்லோரும் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீ குடிக்கலையான்னாங்க. எனக்கு தலைவலிக்குது, நான் குடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டேன். அவரே சொல்கிறார், நான் தலையில் ஒரு துணியை எடுத்து, அந்த காலத்தில் தலைவலி வந்தால் ஒரு கட்டுவாங்க டைட்டாக, அந்த மாதிரி ஒரு 10 பட்டை மாதிரி போட்டு நான் என் தலையை கட்டிட்டு நான் சொன்னேன், எனக்கு தலை வலிக்குது, ஒரு மாதிரி தலை சுற்றுது, அதனால் நான் உங்களுக்கு மது பரிமாறுறேன்னு சொன்னேன். குவளையில் எடுத்து எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்தேன்னா அவனுங்களுடைய லிமிட்டை தாண்டி, கண்ட்ரோலை தாண்டி எக்கச்சக்கமாக குடிக்க வச்சேன். எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே அத்தனை பேரும் பிளாட் ஆயாச்சு. எல்லாம் போதையில் படுத்துருக்கிறப்ப முடிவு பண்ணி, நான் உங்கள் கூட வந்திருக்கேன், எனக்கு ஒரு மரியாதை இல்லை, உங்கள் அரசன்ட்ட சொல்லலை, அவன் என்னை இன்சல்ட் பண்ணுறான், நீங்கள்லாம் இன்சல்ட் பண்ணுறீங்க, எடுத்து எல்லாத்தையும் கொலை பண்ணார் முகைரத்து பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் இவர் இஸ்லாத்தில் சேரல, கவனிச்சுங்க. அத்தனை பேர்த்தையும் வெட்டி முடிச்சிட்டார்.
அவங்கள்ட்ட இருந்த எல்லா பொருட்கள், அரசர் கொடுத்தது, இவங்க வாங்கினது, கடை வீதியில் வாங்கினது, ஊருக்கு கொண்டு போனது, மூட்டை முடித்து எல்லாத்தையும் அள்ளிட்டு த்ரோவாக மதீனாவுக்கு வந்துட்டார். எங்கே வர்றார் தெரியுமா? இஸ்லாத்தில் சேர்றதுக்கு வர்றார். வரும்போதே ஒரு கொலை அல்ல, பல கொலை பூராத்தையும் முடிச்சுட்டு அந்த பொருளோடு வந்தார். அவரே சொல்கிறாரு, நான் மதீனாவுக்குள்ளே நுழைந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலிலே இருந்தார்கள். அப்போது நான் பள்ளிவாசலுக்கு போனேன். சஹாபாக்களோடு அமர்ந்திருந்தார்கள். ஏன்ட்ட பிரயாணத்தில் வந்த ஆடையினுடைய அடையாளம் இருந்தது. பொதுவாக பாலைவனத்தில் ஒட்டகத்தில் வந்துட்டா வெள்ளை துணியெல்லாம் அப்படி மெரூன் கலரில் மாறிடும். அப்படி ஒரு மண் புழுதியெல்லாம் அப்படி இருந்துச்சு. நான் போன உடனே முதல் தடவையா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி நான் என் வாயில் சொன்னேன். என்னை ஃபஸ்ட்டு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போய் அபூபக்கர் தான் அறிமுகப்படுத்தினார். முகைரத் இப்னு ஷுஅபா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம் எல்லாம் பரஸ்பரம் விசாரித்தா கடைசியில் நான் இஸ்லாத்தில் சேர்றேன்னு சொன்னார் முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதாக்கலில் இஸ்லாம், உனக்கு இஸ்லாத்துக்கு ஹிதாயத்தை கொடுத்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி முகைரத் இப்னு ஷுஅபாவை இஸ்லாத்தில் இணைக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சேர்ற வரையும் ஒன்றும் சொல்லலை, பேசாமல் இருந்தார். சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ சொன்னார் வரலாறு. நான் மக்காலிருந்து கிளம்பி கொஞ்ச நாள் ஆச்சு. பனு மாலிக்கு கூட போனேன். பக்கத்து நாட்டு அரசர் முகவுகஸை பார்க்க போனேன். அவர் இப்படி எல்லாம் பண்ணார். எனக்கு இவங்க மேலே ஒரு கடுப்பு இருந்தது. அத்தனை பேர்த்தையும் போதையில் இருக்கிறப்ப வெட்டி முடிச்சுட்டு அவங்கள்ட்ட உள்ள எக்கச்சக்கமான பொண்ணு பொருள் தானியம் அது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அத்தனை மூட்டையும் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வச்சிட்டார். வச்சு, அல்லாஹ்வின் தூதரை, இது எதிரிகளுடைய பொருட்கள், இதை நீங்கள் பிரித்து எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. 1/5 அல்லாஹ் ரசூலுக்கு எடுத்துக்குங்க, மற்ற 4 இறைவன் சொன்ன மாதிரி பிரித்து கொடுங்கன்னு ஒன்று எல்லாத்துக்கும் அதிர்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அழகான வார்த்தை. அதாவது ஒரு தலைவருக்கு முன்னால் யார் வேணாலும் கொள்ளையடிச்சிட்டு எதையும் கொண்டு வந்து போற்ற முடியாது. அந்த உயர்ந்த நிபுணத்துவம் வாய்ந்த தலைமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகான வார்த்தை சொன்னாங்க. அம்மா இஸ்லாமுக ஃபனக்பலுஹு, அப்பா நீ இஸ்லாத்தில் சேர்ந்திருக்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் வலா ஆஹுது மின் அம்வாலிஹிம் ஷையன், இந்த நீ கொண்டு வந்திருக்கிற பொருளில் இருந்து எதையும் நான் எடுக்க மாட்டேன். லிஅன்னஹாதா கதர், இது மோசடி, நீ செஞ்சுட்டு வந்திருக்கிறது மோசடி. கூடவே பயணப்பட்டு போய் கூட இருந்து எல்லாரும் குடித்ததுக்கப்புறம் அவங்கள வெட்டிட்டு பொருளை தூக்கிட்டு வந்திருக்கிறது மோசடி. வலா கைர ஃபில் கதர், மோசடியில் எப்போதும் எந்த கயிறும் நன்மையும் கிடையாது, நானே எடுத்துக்க மாட்டேன். முகைரத் இப்னு ஷுஅபாவுக்கு ஒரு மாதிரி ரலியல்லாஹு, முகம் வாடி போச்சு. என்ன இது எதிரிகளுடைய பொருள் தானே, எடுத்துக்க வேண்டியதானே ரசூலுல்லாஹ். டப்புன்னு உடனே அவருக்கு தெரிஞ்சதை ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார். நான் அவர்களை கொல்லுகிற போது என்னுடைய கூட்டத்தவர்களின் தீனில் தான் இருந்தேன், தீனுல் இஸ்லாமில் இல்லை, இஸ்லாமுடைய தீனில் இல்லை. அதனால் நான் அப்போ செஞ்சது தானே அது, அதை நீங்கள் எடுத்துக்கலாமல்ல. இப்போ நான் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டேன்ல, இஸ்லாத்தில் சேர்ந்துட்டு தான் முன்னாடி உண்டா பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருமல்ல, அப்போ இந்த பொருள் எனக்கு ஹலால் தானேன்னப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னல் இஸ்லாம யஜுப்பு மா கான கப்லஹு, இஸ்லாம் முன்னாடி உள்ளதையும் கொண்டு தான் வரும். அதாவது பாவங்களை அழிக்குங்கிறதெல்லாம் உண்மைதான். அதுக்காக வேண்டி பொருளாதார ரீதியாக உள்ள குற்றங்களை எல்லாம் மன்னிக்க, ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தாருன்னு வைங்களேன், கடனை வாங்கினதுக்கு அப்புறம் யார்கிட்டையாவது இவர் பாட்டில் ஒரு 1 லட்ச ரூபாய் கடனை வாங்கிட்டு முஸ்லீம் ஆகி போட்டு நான் இஸ்லாத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாதல்லவா. அதாவது நாம் தனிப்பட்ட முறையிலே செய்து முடித்த சில பாவங்கள் இருக்குமே, அது வேணால் மன்னிக்கப்படும். ஹுகூகுல் இபாத் என்று சொல்லக்கூடிய பிற மக்களுக்கு நாம் இழைத்த தீங்குகளும் தர வேண்டிய முஆமலாக்கள், கொடுக்கல் வாங்கல், கடன் பாக்கி, இதெல்லாம் இஸ்லாம் மன்னிக்காது. இந்த கருத்தை அழகாக வலியுறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓம் பொருள் எனக்கு வானாம், நீ கொண்டு வந்திருக்கிற பொருள் சரியில்லாத பொருள், உன்னுடைய இஸ்லாமை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாட்களில் அதற்காக வருந்தி திருந்தி தௌபா செய்தார்கள். ஆக துவக்கமாக இவர்கள் மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்த இந்த நேரம் அகழ் போருடைய நேரம். அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய அறிவாற்றலை பார்த்து எல்லா ஹலீஃபாக்களும் இவரை மெச்சினாங்க, பயன்படுத்தினாங்க. கூஃபாவுக்கு அமீரா நியமித்தாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுற வரையும் கூஃபாவில் போய் அங்கே ஆளுநராக இருந்தார். அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலையும் அங்கேயே ஆளுநராக இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவரை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ஆளுநராக இல்லை. குறிப்பாக வரலாற்றில் மிகப்பெரிய கசப்பாக வாசிப்பதற்கு இருக்கிற முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பிரச்சனையின் போது ரெண்டிலும் சேராமல் ரெண்டை விட்டும் நீங்கி இருந்த சில சஹாபா பெருமக்களில் இவர்களும் ஒருவர். இவரை எல்லாரும் ஆளுநராக பல்வேறு மாநிலங்களில் கவர்னராகலாம் நியமித்ததுக்கு காரணம் என்னென்னா, இவர் முகீரான்னு பேர். இவருடைய பேர் கூடயே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? முகீரத்துர் ராய், சிந்தனை முகைரா அப்படின்னு பேர். அதனால தான் நாம் இன்றைக்கு டைட்டிலில் தலை போட்டிருக்கிறதே சிந்தனை செல்வர் முகைரான்னு போட்டிருக்கோம். இவர் பேர் கூடவே அது இருக்குது. நல்ல ஆலோசனை சொல்கிற முகைரா அப்படின்னு இருக்குது, ராய் சொல்கிற முகைரான் இருக்குது, தந்திரம்னு இருக்குது, எதிரிகளுக்கு சூழ்ச்சி செய்வாருன்னு இருக்குது, லாவகமாக தப்பிச்சிருவாருன்னு இருக்குது, யாரும் இவரை ஏமாற்ற முடியாதுன்னு இருக்குது. இப்படியெல்லாம் சிந்தனை செல்வராக இருந்தவர்கள் முகைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் நடந்த யமாமா யுத்தம், அதே மாதிரி சிரியா தேசத்தினுடைய வெற்றி, ஈராக்கினுடைய வெற்றி, இந்த எல்லா போர்லையும் கலந்திருக்கார். மிகப்பெரிய அளவில் களப்போராளி. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய காலம் வரைக்கும் நிறைய வேகமான பணிகளை எல்லாம் செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பஸ்ராவுக்கும் கவர்னராக தூக்கி போட்டாங்க இவரை. நீங்கள் போய் அங்கே இருந்து பணிகளை செய்யுங்கன்னு சொல்லி. அவருடைய கண்ணு போயிடுச்சு. ஒரு கண்ணு போனதுக்கு காரணங்கள் பிரபலமாக 2 சொல் எழுதப்படுது. ஒன்று, எர்மூக் யுத்த காலத்தில் போர் செய்கிறப்போ ஒரு கண்ணு போயிருச்சுங்கிறாங்க. அதுலேயும் ஒரு கருத்து வேறுபாடு. எர்மூக்கல்ல, அது காதிசியா யுத்தம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி உள்ள தொடர்களில் குறிப்பாக சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவருடைய வரலாறுகளை பேசும்போது நம்ம அந்த காதிசியா யுத்தத்தை பற்றி விரிவாக பேசியிருக்கோம். அந்த காதிசியா யுத்தத்தில் கண்ணு போச்சுங்கிறாங்க. கண்ணு போனதுக்கு இன்னொரு காரணம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிற அறிவிப்பு ஒன்று. அதில் வருது என்னென்னா, ஒரு தடவை சூரியன் கிரகணம் பிடிச்சிருந்துச்சு. அப்போ சூரியனை பார்க்க வேணான்னு எல்லாம் சொன்னாங்க. முகைரத் இப்னு ஷுஅபா சூரியனுடைய கிரகணத்தை உத்து பார்த்தாரு. அப்போ இவருக்கு பார்வை போயிருச்சு அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிற அறிவிப்பும் பிரபலமான அறிவிப்பாகும். இவருடைய தந்திரம், இவருடைய சூழ்ச்சி, இவருடைய அறிவாற்றல் ரொம்ப ஃபேமஸ். இவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் சொல்கிறாங்க, ஒரு ஊருக்கு 8 வாசல் இருந்து ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் இந்த 8 வாசலில் எந்த வாசல் வழியாக போகிறதுனாலும் ஏதாவது பெரிய சூழ்ச்சி செஞ்சால் தான் வெளியே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நிர்பந்தம் வந்தால் முகைராவை விட்டிங்கன்னா 8 வாசல் வழியாகவும் போவார், 8 வாசல்லையும் போவார் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. பெரிய தந்திரக்கார். வாழ்க்கை பூரா யாரும் ஏமாத்தினதில்லை. ஆனால் அவரே ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரே ஒருத்த மட்டும் என்னை ஏமாற்றிட்டாங்கிறார். வாழ்க்கை பூரா யாரும் ஏமாற்ற முடியாது, ஒரே ஒருத்தர் ஏமாற்றிட்டான் போல் இருக்கு. எப்படின்னு பாருங்களேன். மகளபுகு அஹதின் ஃபி துன்யா இல்லா ஷாபுன்னு சொல்லி ஒரு வாலிபன் ஏமாற்றிட்டானா. பனுல் ஹாரிஸுடைய வாலிபன் ஒருத்தன். என்ன கதை என்ன தெரியுமா? இவர் போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக பேசியிருக்கார். கல்யாணம் பண்ணுறதுக்காக பேசி முடித்து கல்யாணம் பண்ணுற முடிவுக்கு வந்துட்டார். அந்த நேரம் பனுல் ஹாரிஸினுடைய ஒரு வாலிபன் ஒருத்தன் சந்திச்சிருக்கான். இந்த பொண்ணையா கட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். நம்ம ஊர்லேயும் சில பேர்லாம் அப்படி இருப்பாங்க தெரியுமா? பொண்ணு பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா இந்த கெடுத்து விடுறதுக்குன்னு சில பேர் இருப்பான். இந்த வீட்லையா பொண்ணு பார்த்தீங்கன்ட்டு போயிடுவான், வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டான். நாம் கிடந்து குழம்பி ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு. இன்னும் சில பேர் நல்லவங்க மாதிரி அந்த பக்கம் இருந்து வருவாங்க, கிழக்கிருந்து இங்கேயா பொண்ணு கட்ட போகிறீங்க, விசாரித்து பண்ணுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த விசாரித்து பண்ணுங்கிறதுக்கு அர்த்தமே வில்லங்கன்னு அர்த்தம். இவன் என்ன மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு வாலிபன் ஏமாற்றவே முடியாத முகைரத் இப்னு ஷுஅபாட்ட இந்த பொண்ணையை கட்ட போகிறீங்க? ஆமாம். இல்லை, நீங்கள் உங்களை பார்த்தா நல்லவராக தெரியுது, அதனால் நான் சொல்லிடுறேன். ஒரு ஆள் இந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்ததை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டான். கண்ணால். இனி யார் கட்டுவா? ஒரு ஆம்பளை அந்த பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசியிருக்கிறாங்க, பருவம் எய்திய பொண்ணு. அதுக்கு முத்தம் கொடுத்ததை பார்த்தேன்னு சொன்ன உடனே அவர் விட்டுட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு பார்த்தா அந்த வாலிபன் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிவிட்டு ஜோடியாக வர்றான். அதே பொண்ணை முகைரத் இப்னு ஷுஅபா பிடிச்சிக்கிட்டார் அவனை. ஏப்பா, நீ தானே என்கிட்ட சொன்ன
இந்த பொண்ணையா கல்யாணம் பண்ண போகிறீங்க, ஒரு ஆள் அவருக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லை, அதனால தானே நான் கல்யாணம் பண்ணாமல் வந்தேன். இப்போ அதே பொண்ணை நீ கல்யாணம் அந்த பையன் கரெக்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டான் போல் தெரியுது. இப்போ நீ வந்து இப்படி பண்ணியிருக்கிறியே அப்படின்ன உடனே அவன் சொன்னான், நான் சொன்னதெல்லாம் பொய் கிடையாது. ஒரு நேரத்தில் அவங்க அத்தா அந்த பிள்ளைக்கு சின்ன வயசில் முத்தம் கொடுத்ததை நான் பார்த்தேன். எப்போ? சின்ன வயசில் அந்த பிள்ளைக்கு அவங்க தகப்பனார் முத்தம் கொடுத்ததை பார்த்தேன். அதை ஒரு ஆம்பளை முத்தம் கொடுத்தாருன்னு சொன்னேன், நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க, நான் கட்டிக்கிட்டேன். அதாவது யாருமே ஏமாற்ற முடியாத முகைரத் இப்னு ஷுஅபா ஒரே ஒரு வாலிபர்கிட்ட ஏமாந்தார் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிகளை சொல்லுவார்கள். ஹதரத் முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவாற்றல் தந்திரம் இதுக்காக வேண்டிய நிறைய இடங்களில் கவர்னராக போட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய தந்திரத்துக்கு இன்னொரு சான்று பாருங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்கள பஹ்ரைனுக்கு கவர்னராக போட்டாங்க. பஹ்ரைன்னா நீங்கள் இப்போ இருக்கிற பஹ்ரைன்னு நினைக்கக்கூடாது, இது புதுசாக உருவான நாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பஹ்ரைன்கிறது அது ஒரு ஜசீரா, ஒரு தீவு. அது இது அல்ல, ஹிஜாஸில் இருந்தது அது. சரி, பஹ்ரைனுக்கு கவர்னராக போட்டாங்க. அந்த மக்களுக்கு இவரை பிடிக்கல. யாரை? முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு பிடிக்கல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரி வேணாம் வந்துருன்னு நீக்கிட்டாங்க. இப்போ கவர்னர் இல்லை, அவர் மதீனாவுக்கு வந்துட்டார். பஹ்ரைன் மக்களுக்கு ஒரு பயம், திரும்ப கொஞ்ச நாள் கழித்து இவரையே போட்டுருவாங்களோ கவர்னரா. இப்போதைக்கு தற்காலிகமாக எடுத்துருக்குறாங்க, ஆனால் கொஞ்ச நாள் கழித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவரை போட்டாலும் போடுவார். ஏன்னா உமர் தான் இதுக்கு முன்னாடி பஸ்ராவில் போட்டார், உமர் தான் இதுக்கு முன்னாடி கூஃபாவில் போட்டார், இப்படியெல்லாம் இருக்கிறதுனால திரும்ப போட்டுருவாரோன்னு பயந்துட்டு இருந்தப்போ அங்குள்ள ஒருத்தன் அறிவாளி அவன் என்ன பண்ணியிருக்கான், பஹ்ரைன் மக்களை எல்லாம் கூப்பிட்டு அவர் திரும்ப வரவே விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. முகைரா இங்கே வரக்கூடாது அப்படின்னா நாம் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்கள். அவன் நிறைய ஐடியாவெல்லாம் கொடுக்குறவன் போல் இருக்கு. அப்போ அந்த மக்களுக்கு ஐடியா கொடுக்குறான். என்னன்னு? ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் ஒரு 1,00,000 ரூபா திரட்டி கொடுங்க, 1,00,000 திர்ஹம் திரட்டி கொடுங்க. நான் அதை எடுத்துகிட்டு உமர்கிட்ட போகிறேன், ஹலீஃபா உமர்கிட்ட, ஜனாதிபதிகிட்ட போகிறேன். போய் மெதுவாக இந்த பணத்தை இந்தாங்கன்னு கொடுப்பேன். அவர் என்னன்னு என்கிட்ட கேட்பார். நான் சொல்லுவேன், பொது சொத்தில் இருந்து முகைரத் இப்னு ஷுஅபா திருடி தெரியாமல் என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாரு, இப்போ அவர் ஹலீஃபா இல்லை, அதனால் அந்த 1,00,000 ரூபாயை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேன்னு சொல்லி நான் ஒப்படைப்பேன். அப்போது நீ பொது சொத்தில் திருடினையான்னு உமர் வந்து முகைரா மேலே கோபமாயிருவார், கடுப்பாயிருவார். எங்கேயுமே இனிமேல் அவரை கவர்னராக அனுப்ப மாட்டார். அப்படி செஞ்சிடலாமான்னு ஒன்று, ஆஹா சபாஸ் நல்ல ஐடியான்னு சொல்லி எல்லாரும் அங்கங்கே திரட்டி பொது வசூல் பண்ணி 1,00,000 ரூபாய் கையில் கொடுத்துட்டாங்க. போகணும். அந்த ஆள் வந்துட்டான். நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ஹதரத் முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய தந்திரமான ஆள் அப்படிங்கிறதுக்காக, தந்திரமான நபருங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். வந்து 1,00,000 ரூபாய் தூக்கிட்டு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு வந்தாச்சு. என்ன இந்த மாதிரி அல் முகைரா இஹ்தான ஹாதா, முகைரா இதை மோசடி செஞ்சார், என்கிட்ட வச்சிருக்க சொன்னார், அதுக்குள்ளே நீங்கள் ஆளுநர்லேருந்து நீக்கிட்டதுனால அவர் அங்கே வந்துட்டார், இதை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகலான்ட்டு வந்தேன். கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கடுமையான கோபம். பொதுவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அஷத்துஹும் ஃபீ கதா இல்லா, அல்லாஹ் விஷயத்தில் தீர்ப்பு செய்கிறதுல அவரை விட கடுமையானவங்க யாரும் கிடையாது. கூப்பிட்டு விட்டாங்க. முகைரத் இப்னு ஷுஅபா வந்தாச்சு. வந்த உடனே கேட்டாங்க ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறார், கொண்டு வந்து 1,00,000 கொடுத்துருக்கிறார், என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க நீ? கதப யா ஹலீஃபத் அல்லா, யா ஹலீஃபா, யா ஹலீஃபத் அல் முஃமினீன், யா அமீர் அல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களை இவன் பொய் சொல்கிறான். அஸ்லஹக்கல்லா, அல்லாஹ் உங்களை சீராக்குவானாக, இவன் பொய் சொல்கிறான். என்ன பொய் சொல்கிறான் அப்படின்னு கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இல்லை, நான் கொடுத்து வச்சது 2,00,000, அவன் 1,00,000 தான் கொண்டு வந்திருக்கிறான், கொஞ்சம் நல்லா விசாரிங்க. 2,00,000? அப்போ நீ 2,00,000 மோசடி செஞ்சு கொடுத்து வச்சியா? ஆமாம். எதனால் அப்படி செஞ்ச? அல் ஹாஜத்து வல் ஐயாலு யா அமீர் அல் முஃமினீன், என் குடும்ப கஷ்டம், என் குடும்ப தேவை, அதனால் நான் இப்படி பண்ணிட்டேன். அவன் ஒரு வழி ஆகிட்டான். இருந்தாலும் இந்த 1,00,000 ரூபாயோடு வந்திருக்கிறான்ல, அவன் கண்டிஷன் இப்போ ரொம்ப மோசம். என்னை எதிர்பார்க்கவே இல்லை, 2,00,000 ரூபா கொடுத்து வச்சேன், 1,00,000 என்னாச்சுன்னு கேளுங்கன்ன உடனே டப்புன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொதுவாக மாட்டிட்டா தலை இல்லாமல் தான் அதுக்கப்புறம் போகலாம் முடியாது திரும்ப. அந்த ஆள் முடிவு பண்ணிட்டான், இன்றைக்கி உமர்கிட்ட நம்ம தலை போச்சு. காரணம் 1,00,000 ரூபா எங்கேன்னு கேட்பார். மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லி
டக்குன்னு சொல்லிட்டான் கலீஃபா அவங்களு. அவர் எதுவுமே கொடுத்து வைக்கல, நான் தான் இப்படி ஒரு மோசடி பண்ணி ஊரில் இருக்கிறவன்ட்டு எல்லாம் வசூல் பண்ணி இவரை நீங்கள் திரும்ப எங்கள் மாநிலத்துக்கு அனுப்பக்கூடாது, இவர் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி வந்தேன், அவர் ஒரு பைசா கொடுக்கல அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் உமரல்லான்னு கேட்டாங்க முகைரா ரலியல்லாஹு. ஆமாம், நீ ஏப்பா இப்படி பண்ண, திடீர்னு என்னமோ 2 லட்சம்னு போய் சொன்ன, என்னென்னமோ சொன்னேன்னப்போ முகைரத்து பின் ஷுஅபா ரலியல்லாஹு சொன்னாங்க, அல் ஹபீது கதப அலைய ஃபஅஹ்பப்து அன் உஹ்ஸியஹு. ஹபீத் கெட்டவன், நாசமாக போனவன், அவன் வந்து என் பேரை கெடுக்கிறதுக்கு என் மேலே பொய் சொல்கிறதுக்கு பார்த்தான். உங்கள் முன்னாடி அவனை இழிவுபடுத்தணும்னு நான் முடிவு பண்ணேன். அதனால் நான் இப்படி உங்கள்கிட்ட 2 லட்சம்னு சொன்னேன். ஆக யாராவது விரல் நீட்டி இவர்களை விமர்சிக்கிற போது கூட ரொம்ப பார்த்து தான் பண்ணணும். மிகப்பெரிய தந்திரத்துக்கு தந்திரம், அறிவாற்றல், சிந்தனை வளம் எல்லாம் உள்ள ஒரு ஹதரத் முகைரத்து பின் ஷுஅபா ரலியல்லாஹு. அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே உள்ள பிரியம் அல்லாஹு அக்பர் சொல்லி மாளாது. கொஞ்ச காலம்தான, ஒரு 4-4.5 வருஷம் ரசூலுல்லாஹ்வுடைய நிழலாக இருந்தாருன்னு சொல்லலாம். நிறைய ஹதீஸுகள் அறிவிச்சிருக்கிறாங்க முகைரத்து பின் ஷுஅபா ரலியல்லாஹு. புகாரி உட்பட எல்லா சிகாகுகள்லையும் இவருடைய ஹதீஸுகள் இருக்குது. ஒரு தடவை ஹுதைபியாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் மக்காவில் நுழைய முடியாமல் வெளியே இருந்தாங்களா இல்லையா? மக்காக்காரன்லாம் உள்ள உடலையே உம்ரா செய்யறதுக்கு வெளியே இருந்தாங்க. அப்போ அவன் சார்பாக, மக்கா காஃபிர்கள் சார்பாக உருவத்து பின் மசூத், யார் இவங்க சச்சா, அவன் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பிச்சாங்க. போங்க, முகம்மது ஒரு 1400 பேரோடு அங்கே உட்காந்துருக்காரு, போய் நமக்கு முகம்மதுக்கு உள்ள டீலிங் என்னன்னு பேசிட்டு வாங்க ஒப்பந்தோன்னு. உருவத்து பின் மசூத் நேராக, அவருக்கு காஃபிர்களின் தலைவர், நல்ல ஒரு கெத்தான ஆள், அவர் நேராக வந்து ரசூலுல்லாவுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டார். எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. ரசூலுல்லாவுக்கு பாடி காட்டு மாதிரி கையில் வாள், உருவன வாளோட, மூஞ்சிக்கு ஒரு இரும்பு கவசம், ஹெல்மெட் மாதிரி வச்சுங்களேன், ஒரு இரும்பு ஹெல்மெட்டுன்னு வச்சுங்களேன், அதை போட்டுட்டு நிற்கிறது யார் தெரியுமா? முகைரத்து பின் ஷுஅபா. இங்கே பேச்சுவார்த்தைக்கு மக்கா காஃபிர்கள் சார்பாக வந்திருக்கிறது யார் தெரியுமா? இவங்க சொந்த சச்சா தான் உருவத்து பின் மசூது. நான் பிரயாணம் போகிறேன் அடுத்த நாட்டுக்குன்னு கேட்டப்போ போகாதப்பா வேணான்னு சொன்னார்லாம் அன்றைக்கி அவர் தான். ஆனால் இப்போ வந்து இவர் அடையாளம் தெரியாதபடி மூஞ்சியில் இரும்பு ஹெல்மெட் போட்டிருக்கிறார், கையில் வாளோடு நிற்கிறார். ரசூலுல்லாவுக்கு பாடி கேட்டா வந்த உருவத்து பின் மசூது பேசாமல் பேச்சுவார்த்தை நடத்திட்டு போயிருக்கலாம். அந்தாலும் அவர்கிட்ட எப்போவுமே ஒரு கிண்டல் துணி இருக்கும். அதனால் பேசுகிறப்போ ரசூலுல்லாவை அப்படி தாடியை பிடிச்சி ஒரு இழு, பிரியமாக பேசுகிறவங்க மாதிரி, ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அற்பத்தனமாக சில பேர் வந்து இது பண்ணுவாங்க. பேச இடையில அப்படி தாடியை பிடிச்சி உருவுறது. ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிறப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ரியாக்ஷன், அவங்க எதிர்வினை எதுவுமே பண்ணலை. கையை கொண்டு ஒரு தடவை கையை கொண்டு வந்தப்போ பேசாமல் இருந்தார். 2வது தடவை கையை கொண்டு வந்தப்போ நின்றுட்டுருக்கிறவர் தன்னுடைய சச்சா கை மேலே பட்டுன்னு ஒரு அடி டைரெக்டாக அடித்தாருன்னு வருது. இன்னும் சில அறிவிப்புகளில் வந்து வேறு வரலாற்று ஆசிரியர் எப்படி எழுதுகிறாங்கன்னா, அடுத்த தடவை தாடியை பிடிச்சேன்னா கையில்லாமல் திரும்பி போவேன் அப்படின்னு சொன்னாருன்னு வருது. 3வது தடவை அடித்தாருன்னு வருது. இந்த மாதிரியெல்லாம் பேசலை, எடுத்த உடனே போட்டார். அதாவது வாழை பொறுத்த வரையும் ஹத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹதீதினுடைய சத்தகுன்னு சொல்லுவாங்க. வாழை சப்பையாக அடிக்கிறது. வெட்டுறதா இருந்தால் வாழை வந்து இப்படி வச்சு வெட்டணும், அடிக்கிறதா இருந்தால் வாழை வந்து படுக்க வச்சு சப்பையாக அப்படி அடிக்கிறது. இப்படி சப்பட்டையாக வச்சுட்டு டப்புன்னு ஒரு அடி தாடியை தொட்ட உடனே ஒரு தடவை பட்டுன்னு கையை எடுத்துகிட்டு சுரீர்னு அடி வாங்கிட்டு பேசாமல் இருந்தார் உருவத்து பின் மசூத். 2வது அப்படியே பழக்க தோசில், என்ன முகம்மது என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு தாடி இப்படி பிடிச்சார்ல, திரும்ப பட்டால்னு ஒரு அடி. இப்போ கேட்டார் யார்? உருவத்து பின் மசூது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், ஆமாம் இங்கே நிற்கிறானே ஒருத்தன் பட்டுன்னு அடிக்கிறானே, இவன் யார் அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ மறைக்க போய் சொல்லலாம் மாட்டாங்க. அவர் வேணால் இரும்பு கவசம் போட்டிருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்னு அகீக, நான் உன்னுடைய சகோதரர் மகன்தான், எப்பா உன் தம்பி பையன்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன உடனே அந்த துள்ளி குதிச்சு, நீ பண்ணிட்டு வந்த கொலை கூட்டுறேன், அத்தனை பேர்த்த கொலை பண்ணதுக்கு நான் தியத்து நஷ்ட ஈடு கொடுத்து உன்னை காப்பாற்றிட்டு நேற்று தான் உன்னை உன் விஷயத்தில் கை கழுகியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த இவர் போட்டுட்டு வந்தார்ல நிறைய பேர்த்த பனு மாலிக்கு கோத்திரத்தை, அவனுக்கெல்லாம் கடைசியில் கூடி எல்லாம் தெரிஞ்சு போய் நஷ்ட ஈடு கேட்டு இவர் தான் கட்டியிருக்கார். அத்தனை உயிர்களுக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் எக்கச்சக்கமான திருகங்களை. அதைத்தான் சொல்கிறாரு, நீ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு அத்தனை திருகத்தையும் கட்டி நீ பண்ண அசுத்தத்தை இப்போ தான் கை கழுவிட்டு வந்திருக்க, நீ என்னையவே அடிக்கிறியா
அப்படின்னு கேட்டார். உர்வத்து பின் மசூத், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே கையை வச்சா இதுதான், என்னால் அதை தாங்கிக்க முடியாது. நான் சொல்ல வருவது, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரோமத்தின் மீது கூட எவன் கையும் பட முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக தன்னுடைய மஹப்பத்தை வெளிப்படுத்தியவர். ரோமானிய பேரரசுகளோட சண்டை நடந்தப்போ அந்த ருஸ்தும்னு சொல்லியாம அந்த அரசனோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அப்போ படைத்தளபதி சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நான் சொல்கிறதெல்லாம் இது காதிசியா யுத்தத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு பார்ட்டு. ஒரு நல்ல ஆளை அனுப்பிச்சி வைங்க எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குன்னாங்க. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவரை பிடிச்சி அனுப்பிச்சி விட்டாங்க. யாரை? முகைரத் பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு. போனால் பட்டு கம்பளம், தங்கத்தில் கிரீடம், அது இது பிரம்மாண்டமாக உட்காந்துருக்கான் அந்த அரசன். நேராக போய் அரசருக்கு பக்கத்தில் சீட் இருந்தது, அவரோட இருக்கையே பெருசாக இருந்துச்சு, ஒரு சீட்டு. நேராக போய் இவர் லெஃப்ட் ரைட்டில் போய் பக்கத்தில் உட்காந்தார். எல்லாம் பாஞ்சிட்டானுங்க காவலாளிகள் பூரா. எங்கள் அரசருக்கு நேராக நீ உட்காரியா, இறங்கு கீழே, மண்டி போட்டு கீழே உட்காந்து பேசு. அப்போ தான் பேச ஆரம்பித்தார். நீங்கள்லாம் ஏன் கெட்டு போகிறீங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. மக்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்க, சரிசமமாக கூட உட்கார்றது கூட உன் மனசு இடம் தர மாட்டேது. எவ்வளவு காலமாக இந்த ஆண்டான் அடிமை வித்தியாசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை எப்படி வச்சுருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? ரசூலுல்லாவை யாராவது சந்திக்க போனால் எவ்வளவு கண்ணியமாக அவங்களோட சமமாக உட்காரலான்னு தெரியுமா? தோல்வியின் விளிம்பில் இந்த யுத்தத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் தோற்று போகிறீங்க தெரியுமா? முதல்ல இந்த மாதிரி அடிமைத்தனம் இருக்கிற மாதிரி தான் இப்படியெல்லாம் நீண்ட பேச்சு. அவன் ருஷ்தும் பதில் கொடுக்க, இவர் பேச, ஃபைனலாக பேசிட்டு வெளியே வந்தார். இங்கே பாரு, எங்கள் ஆளுகளில் யாராவது கொலை பண்ணி நாங்கள் கொல்லப்பட்டாலும் சுவனம் போவோம், ஆனால் நீ காஃபிரு, கொல்லப்பட்டாலும் நரகம் போவாய். நல்லா தெரிஞ்சுக்கோ. நாங்கள்லாம் செத்தாலும் எங்களுக்கு பின்னாடி உள்ளவன் உங்களுக்கு பின்னாடி உள்ளவனை கண்டிப்பாக ஜெயிப்பான் அப்படின்னு வீர உரை பேசிவிட்டு ருஸ்துமுக்கு முன்னால் அத்தனை பேர் அஞ்சு நடுங்குகிற அந்த சிம்மாசனத்தினுடைய அரசனுக்கு முன்னால் கம்பீர உரையாற்றி விட்டு வந்தவர்கள் முகைரத் பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய வரலாற்று செய்திகளுக்கு சொந்தக்காரர். ரசூலுல்லாஹ் மேலே அவ்வளவு பிரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. ஜனாசாவெல்லாம் முடிஞ்சு அடக்கம் பண்ணியாச்சு. குழிக்குள்ளே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இறங்கியிருக்கிறாங்க. இறங்கி அலி ரலியல்லாஹு அன்ஹு தஃபனையெல்லாம் முடிச்சுட்டு கபரில் இருந்து கீழே வாங்கி வச்சுட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு மேலே வந்துட்டாங்க. மேலே வந்த உடனே அந்த விளிம்பில் நின்றுட்டு இருந்த முகைரத் பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? வேணுமென்ட்டே தன்னோட மோதிரத்தை கழட்டி உள்ளே போட்டாங்க. எங்கே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில். நேராக போய் ரசூலுல்லாவுடைய கஃன் துணி மேலே மோதிரம் விழுந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா அபுல் ஹசன் ஹாத்தமி. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பேர் அபுல் ஹசன்னு பேர், ஹசனுடைய தந்தை. ஹசனுடைய தந்தையே என் மோதிரம் உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கிட்ட சொன்னாங்க, அன்சில் ஃபஹுது, இறங்கி நீயே எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதை சாக்கா வச்சு அத்தனை பேரும் மேலே வந்ததுக்கப்புறம் தனியாக இறங்கினாங்க முகைரத் பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு. கபருக்குள்ளே இறங்கி அந்த மோதிரத்தை எடுக்கிற சாக்கில் அந்த கஃனை ஒரு தேய்ச்சி அந்த கஃனுடைய பரக்கத்தை எடுத்துக்கிறதுக்காக வேண்டி தொட்டுட்டு வருவாங்க. சொல்லுவாங்க, ஹஜ்ரத் முகைரத் பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுடைய கஃனை கடைசியாக தொட்டது நான் தான் சொல்லுவாங்க. நான் இதே மாதிரி ஒரு வரலாறு ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் குசம் என்கிற சிறுவர், அவர் உள்ள ரொம்ப நேரம் இருந்துட்டு கடைசியாக வெளியே வந்தாருன்னு ஒரு வரலாறு இருக்குது. அவர் கபரில் கடைசி நேரம் இருந்தவர். கஃனை தொட்டதில் கடைசி ஹஜ்ரத் முகைரத் பின் ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பின்னாட்களில் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபகுன்து ஆகிரன் நாஸி அஹ்தன் பி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருங்கி இருந்ததில் நான் கடைசியானவன் என்று ஹஜ்ரத் முகைரத் பின் ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க. மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரரான முகைரத் பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா? கால் உரையின் மீது மசகு செய்வது சம்பந்தமான ஹதீஸ். மிகப்பெரிய சட்ட பிரச்சனை, கொள்கை பிரச்சனை, அகீதா பிரச்சனை வர்றதுனால அதை ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் அறிவித்த நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட ஒரு தடவை தபூக் போரில் பிரயாணத்தில் திரும்பி வர்றப்போ ரசூலுல்லாஹ் உன்ட்ட தண்ணி இருக்கான்னு என்கிட்ட கேட்டாங்க. இருக்குன்னு சொன்னேன். வாங்கினாங்க. மறைவான இடத்துக்கு போனாங்க. தன்னுடைய சுய தேவையை முடிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒது செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒது செஞ்சுட்டு கைவரையும் கழுகுனவங்க. அதுக்கப்புறம் தங்களுடைய காலை கழுகிறப்போ கால் உரை அணிஞ்சிருந்தாங்க.
சாக்ஸு, கால் உரை அணிஞ்சிருந்தாங்க, மோசான்னு சொல்லுவோம், அந்த ஹுஃப்னு சொல்லுவாங்க அரபியில், அதை அணிஞ்சிருந்தாங்க. அது மேலேயே இப்படி தடவினாங்க, காலை கழுவலை, தலைக்கு மசகு செய்கிற மாதிரி அதுக்கு தடவினாங்க. இப்படிங்கிற ஹதீஸு ரொம்ப ஆத்தன்டிகேஷனாக இது வந்து ஹஜ்ரத் முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிக்கிறாங்க. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் இவர் அறிவிக்கிற இந்த ஹதீஸை பற்றி அதனுடைய பூராம் அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஹதீஸை போட்டு பிரித்து மேயறார். அதில் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியுடைய விரிவுரையாளர் சொல்கிறாரு, இந்த முகைரத் இப்னு ஷுஅபாவினுடைய ஒரு ஹதீஸுக்கு எக்கச்சக்கமான வழிகளில் அறிவிப்பு இருக்கிறதுங்கிறார். ஆக பரவலாக அறியப்பட்ட இந்த மசகு அலல் ஹுஃபைன், காலுறையின் மீது மசகு செய்தல். அப்போ முகைரத் இப்னு ஷுஅபா பக்கத்தில் இருந்திருக்காரு, கேட்டிருக்காரு, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் காலை கழுவலை, கால் உரையின் மீது மசகு செய்றீங்கன்னு கேட்டப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுகல் துகுமா தாஹிரத்தைனி, நான் இந்த 2 உரையையும் சுத்தப்படுத்தித்தான் போட்டேன், அதனால் நான் இப்போ வந்து காலை தனியாக கழுக வேண்டியதில்லை, நான் வந்து காலில் மேலே தேய்ச்சிக்கிட்டா போதும்னு பிஹாதா அமரணி ரப்பி ஹதீஸில் அப்படி வாக்கியம் வருது. என் ரப்பு என்னை இப்படி ஏவினான் அப்படின்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு வருது இந்த ஹதீஸு. இதை ஒட்டி நிறைய சட்ட பிரச்சனைகள், இதனுடைய கால அளவு, எத்தனை நாள் அந்த சாக்ஸு போட்டிருக்கலாம், எவ்வளவு நேரம் வரையும் செய்யலாம், போடுறப்ப உதவி செஞ்சுட்டு போடணும், அப்படி இப்படின்னு நிறைய இது. நம்ம அந்த விரிவாக காலுறை பற்றிய சட்டங்கள்னு உள்ளே போகலை. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும், என்னென்னா இந்த காலுறையை வந்து சும்மா நம்ம போட்டிருக்கிற துணி சாக்ஸுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலான்னு இன்றைக்கி சில பேர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆனால் சட்ட மேதைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டது இந்த மாதிரி நாம் போட்டிருக்கிற மாதிரி துணி சாக்ஸு, காட்டன் சாக்ஸு, உள்ளன் சாக்ஸு அல்ல, அது மோசான்னு சொல்லுவோம், ஹுஃப்னு சொல்லுவோம், அது தோளால் ஆனது. அப்போ இன்றைக்கி வரைக்கும் இந்த மாதிரி மசகு செய்கிறதுக்கு சட்டம் இருக்கா? சில சட்ட மேதைகள் சொல்கிறாங்க, தண்ணி மேலே ஈரக்கையை வச்சு தடவும் போது ஈரம் உள்ள இறங்காத அளவுக்கு இருந்தால் கூடும், அந்த மாதிரி காலுறை தான். ஆனால் இங்கே தொடுகிற போது தண்ணீரின் ஈரமோ அல்லது குளிர் பதமோ அதன் தன்மையோ ஈரத்தன்மையோ நம்முடைய கால்களில் உணரப்படுமானால் அந்த மாதிரி துணிகளுக்கு மேலே செய்கிறதுக்கு அனுமதி இல்லை என்று பெரும்பாலான மார்க்க வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இது ஒரு சட்ட பிரச்சனை, இதில் வேறு பல கருத்துக்களும் இருக்குது, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. சொல்ல வர்றது, நாம் பேசிக்கொண்டிருக்கிற முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஷியாக்கள் இந்த ஹதீஸை ஒத்துக்கலை, இவரையும் ஒத்துக்கலை. ஷியாக்கள்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் காலுறையின் மீது மசகு செய்தல் என்பது கிடையாது. ஹவாரிஜிகள்கிட்ட, ரவாஃபிதுகள்கிட்ட, வழிகட்ட நிறைய கூட்டங்கள்கிட்ட இது வந்து இல்லை. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திட்ட மட்டும்தான் காலுறையின் மீது இருக்குது. சொல்லப்போனால் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனஃபி மதுஹபினுடைய சட்டமேதை, அவங்கள்ட்ட ஒரு தடவை கேட்டாங்களாம், அஹ்லு சுன்னத்துக்கு அடையாளம் என்ன, சுன்னத்து வல் ஜமாத்துக்கு அடையாளம் என்னன்னு கேட்டாங்களாம். அவங்க 3 வரி சொன்னாங்களாம் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்துக்கு அடையாளம்னு சொல்லி. என்ன? தஃபதுலு ஷைഖைன், தஃதீலு ஷைഖைன், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர்த்த எல்லா சஹாபிகளை விடவும் சிறப்பாக கருத வேண்டும், இது 1. வஅன் துஹிப்பல் ஹதனைன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமக்களான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர்த்தையும் மஹப்பத் வைக்கணும். ஃபஸ்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அத்தனை பேர்த்தை விட சிறப்பாக்கணும், இவங்க 2 பேர்த்து மேலே பிரிய வைக்கணும். வஅன் தரல் மசக அலல் ஹுஃபைன், காலுறையின் மீது மசகு செய்தல் என்று முகைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற இந்த ஹதீஸை நம்பணும். இந்த 3 தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அடையாளம். எனவே சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவினுடைய பாத்தியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு அறிவிப்பவர்கள் ஹஜ்ரத் முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னமும் நிறைய வரலாற்று செய்திகள் உண்டு, நீண்ட தொடராக போய்விடக்கூடாது என்பதால் முக்கிய செய்திகளை மாத்திரம் சொன்னோம். முதல்ல அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் அமீருல் மோமினின்னு பேர் வச்சு கூப்பிட்டது இவர் தான். முதல்ல எல்லாம் வெக்கப்பட்டுட்டு பயந்து என்ன கூப்பிட்டுருந்தாங்க தெரியுமா? யா ஹலீஃபத்து ரசூலில்லா, ரசூலுல்லாவுடைய கலீஃபாவே அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை யார் ரசூல் இல்லா, ரசூலுல்லாவுடைய ரசூலே, தூதரே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் தான் அழகாக ஒரு வார்த்தையை யா அமீரல் முஃமினீன்னு செலக்ட் பண்ணி கூப்பிட்டார். அப்போ வெக்கப்பட்டு என்னை இப்படியெல்லாம் கூப்பிட்றீங்கன்னு கலீஃபாக்கள் கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரி, பெருமையை விரும்பாத மகோன்னதமான மனிதர்கள். அப்போ சொன்னாங்க, நாங்கள்லாம் மூமின்கள் தானே? ஆமாம். நீங்கள் எங்களுக்கு அமீர் தானே, தலைவர் தானே? ஆமாம். அவ்வளோதான், மூமின்களுக்கு தலைவர்னு கூப்பிட்றேன், இதில் உங்களுக்கு என்ன வெக்கம்? அமீருல் மூமினின்,
இல்லை ரசூல்லா காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு பேரு பட்டமெல்லாம் இல்லையே அப்படின்னெல்லாம் அவங்க கூச்சப்பட்டதாக பின்னாட்களில் முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு வைத்த இந்த அமீருல் முஃமினீன் என்கிற பெயர் அடுத்தடுத்து வந்த கலீஃபாக்களுக்கெல்லாம் நிரந்தரமாகிவிட்ட ஒரு வரலாற்று பெருமையும் இந்த முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட பாக்கியத்திற்குரிய முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு தங்களின் 70வது வயதில் ஹிஜ்ரி 50 கூஃபாவிலே வஃபாத் ஆகிறார்கள். சஹாபா பெருமக்களில் முத்தானவர்களின் மகத்தான சாதனைகளை பார்த்து வருகிற நாம் உண்மையாகவே சிகரம் தொட்ட சாதனையாளர், இமயம் தொட்டவர் முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் இவரை பொருந்தி கொள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உயர் சுவனத்திலே அல்லாஹ் இவர்களை வீற்றிருக்கச் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.